மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யவும் வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா நம்மோடு இணைகிறார். லிபிகா, இது குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம் ஸ்ரீதர். தமிழகத்தில் இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கு கனமழையான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது விடுத்திருக்கிறது. குறிப்பாக கனமழை என்றால் அதிகபட்சமாக 64.5 மில்லிலிட்டர் முதல் 115.5 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகும். இதைதான் கனமழை என நாம் கூறுவோம். இந்த கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இந்த கோடைக்கால பருவமழை என்பது தற்போது தொடங்கி 1 மாத காலமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல பெய்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக மழையின் அளவு என்பது குறைந்து வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றுடன் கனமழைக்கான வாய்ப்பு குறைந்திருந்ததாக தகவல் விடுத்திருந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கோடைக்கால பருவமழை தமிழ்நாடு, புதுவையை பொறுத்தவரை 1/3/2024 முதல் 25/5/2024 வரை மொத்தம் பெய்த மழையளவு அப்படின்னு பார்த்தா பதிவான மழையளவு 146.5 மில்லிமீட்டர் ஆகும். இது இயல்பு மழையளவு 112.8 மில்லிமீட்டர். இயல்பிலிருந்து வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா 30% அதிகமாகவே இந்த ஆண்டு கோடைக்கால பருவமழை என்பது தமிழகம் மற்றும் புதுவைக்கு பதிவாகியிருக்கின்றது. இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை இந்த ஆண்டு மழை என்பது தற்போது குறைவாகவே பதிவாகியிருக்கின்றது. அதாவது சென்னையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்கால பருவமழை என்பது 44.4 மில்லிலிட்டர் மழை பதிவாக வேண்டும். ஆனால் இதுவரை 18.1 மில்லிலிட்டர் மட்டுமே பதிவாகியிருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட 59% சென்னையில மழை குறைவா பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக கோயம்புத்தூர், ஈரோடு, திருநெல்வேலி போன்ற பல்வேறு மாவட்டங்கள்ல மழை அதிகபட்சமாக இயல்பை விட அதிகமாகவே பதிவாக இருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கான இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மற்ற மாவட்டங்கள்ல லேசான மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி லிபிகா.